இன்றைக்கி நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றாருங்க. 2024 மே மாதம் 1ஆம் தேதியே 7ஆம் இடத்துக்கு வந்து விட்டாருங்க. இடையில் ஒரு 4 மாதம் வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று தனது இயல்பு நிலையில் குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த பிப்ரவரி 4 இருந்து ஒரு 100 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. இந்த 100 நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இந்த ஒரு காலகட்டத்தை தவற விடாதீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். ஒரு குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் ஒரு திக்க பலம் பெறும். அந்த இடத்துல உள்ள தோஷங்கள் முழுவதுமாக நிவர்த்தியாகும். அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகமான இந்த குரு பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அதிர்ஷ்டங்கள் என்பது தேடி வரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகின்றது. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதுவும் சரியாக 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலம், ஒரு மேன்மையான ஒரு காலம். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கும் உடையவருங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய பூரண அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் என்னதொரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா புத்திரகாரகன், குரு பகவான் தனக்காரகன். அப்போது புத்திரகாரகன் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். 2024 மே மாதம் 1ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க. அங்கே 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை இருக்கணும். அப்படி இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா இந்த 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தரும். விருச்சிகம் ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணும். அதே போல் குரு பகவான் தனக்காரகன். அப்போது பணம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். வராத ஒரு பணம் எல்லாமே வந்து சேரும்.
பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்ரி போன்ற விஷயத்தில் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளியூர் லாபம், வெளிநாட்டு லாபம், வெளி மாநில லாபம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அப்போது சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். முக்கியமாக வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் என்பது உண்டு. என 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். பணப்புழக்கம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை என்பது அமைக்கும். பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வை, விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு முழு ராஜபார்வை இந்த குரு பலம் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அப்போது இந்ததொரு காலகட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வரன் அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய ஒரு பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக எந்ததொரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தியாகும். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு நேரடி பார்வை என்பது உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இந்ததொரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நிறைய பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா மீண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நேரடி பார்வை விழுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாகும். அப்போது இந்ததொரு காலகட்டத்தை தவற விடாதீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக எதை நோக்கி காத்திருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கின்றது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க இருக்கின்றார் குரு பகவான். அதே போல் குருவாதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு புது நபர்கள் வருகை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாகும். குடும்பத்தில் இருக்க அத்தனை கஷ்டங்களுமே தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்வை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்கள். 2ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க இந்த 100 நாட்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள். அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்ததொரு காலகட்டத்தை தவற விடாதீர்கள். இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எதை நோக்கி காத்திருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா வெற்றியில் முடிய இருக்கின்றது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க இருக்கின்றது. உங்களுக்கு சென்ற இடம் எல்லாமே சிறப்புகள் கிடைக்க இருக்கின்றது. புதியதொரு பதவி என்பது தேடி வருங்க. ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் என்பது தேடி வர இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் என்பது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்ததொரு மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்லதொரு இடமாற்றம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போது உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரனை வலுவாக இருக்கின்றார் மே மாதம் வரையில். இது ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டம். 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்திருக்காரு. ஒரு சிலருக்கு காதல் அப்படிங்கிறது கைகூடும். அப்போது இந்ததொரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா பயணம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு. பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்தொரு காலம் ஒரு மேன்மையான ஒரு காலமாக இருக்குங்க. ஒரு சொந்த நாட்டை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே நல்லதொரு அதிர்ஷ்டத்தை இந்தொரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அப்போது இந்ததொரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாங்க. இந்ததொரு காலகட்டத்தில் பாருங்கள் எல்லா கஷ்டங்களுமே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2-3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு படிப்பு திறன், நல்லதொரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே கொடுக்கும். அப்போது இந்ததொரு வருஷம் 10th படிக்கக்கூடியவங்க, +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள்லாம் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்குள்ளே விழுகுது. நல்லதொரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்கும். நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸ் என்பது உங்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இந்ததொரு காலம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்த 3 மாதத்துக்குள்ளே வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு புகழ், ஒரு கீர்த்தி,
ஒரு வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். இப்படி பல மாற்றங்களை பல அதிர்ஷ்டங்களை இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்க்க போகிறீங்க. இந்த 100 நாட்களுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்த ஒரு காலகட்டத்தை விட்டு விடாதீர்கள், தவற விடாதீர்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் கேட்டது எல்லாமே கொடுக்க இருக்கின்றார் குரு பகவான். அப்போது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு காரியம் கட்டாயமாக வெற்றியில் முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஒரு 100 நாட்கள். ஏன்னா நேரடி ஒரு பார்வை குரு பகவான் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதியாக கொடுப்பாருங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க இருக்கின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகம் விஷயமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்தது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக நடக்கும். அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் இந்த ஒரு 100 நாட்களில். அதுவும் மே மாதம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்ப முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.